நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு புதிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர் பெயரில் சமையல் எரிவாயு இணைப்பு இல்லாத பட்சத்தில் மற்ற விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் நாடு முழுவதும் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு சேர்ந்த அதாவது வயது வந்த பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்படும். சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு அதாவது எஸ்இசிசி பட்டியலை சேர்ந்த குடும்பங்கள் அல்லது பட்டியல் சாதி எஸ்சி குடும்பங்கள், பட்டியல் பழங்குடியினர் எஸ்டி குடும்பங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எம்பிசி, பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்ட பயனாளிகள், அந்தியோதயா அண்ணா யோஜனா அதாவது ஏஏஒய் அதாவது பயனாளிகள், வனவாசிகள், தீவுகள், ஆற்று தீவுகள் வசிப்பவர்கள், தேயிலை தோட்டம், முன்னாள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அல்லது மேற்கண்ட வகைகளில் கீழ்வராத ஏழை குடும்பங்கள் போன்ற 7 பிற பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்த இணைப்புக்கு தகுதியுடையவர்கள் ஆவார். உஜ்வாலா 2.0 இன் கீழ் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் PMUY இணைப்புக்கு விண்ணப்பிக்க முகவரி சான்று மற்றும் ரேஷன் கார்டுக்கு பதிலாக சுய அறிவிப்பு பயன்படுத்தலாம். அதாவது 1/11/2024 நிலவரப்படி நாடு முழுவதும் 10.33 கோடி பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் உள்ளனர். ஸோ பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் நிலையான இயக்க நடைமுறைகள், உள்ளீட்டு சரிபார்ப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் ஆதார், வங்கி கணக்கு, ரேஷன் கார்டு, சுருக்கப்பட்ட வீட்டுப்பட்டியல், பரிவர்த்தனை அடையாள எண் மற்றும் பெயர், முகவரி போன்ற அளவுறுகளை பயன்படுத்தி தகுதியான குடும்பங்கள் மட்டுமே எல்பிஜி இணைப்புகளை பெறுவதை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டன. அதாவது இந்த செயல்முறையில் நகல் இணைப்புகளை கண்டறிவதற்கான நிகழ்நேர காசோலைகள் அடங்கும் மற்றும் இது பொதுவான எல்பிஜி தரவுகளை தளத்தால் அதிகரிக்கப்படுகிறது. கூடுதலாக திட்டத்தின் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க கட்டாயமாக பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏழை குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிவாயு எல்பிஜி கிடைப்பதற்கான வாய்ப்பை வழங்கி வீட்டின் உட்புறத்தில் காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தும் விறகு, நிலக்கரி, சாணம் போன்ற வழக்கமான சமையல் எரிபொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் கடுமையான உடல் நலக்கேடுகளை குறைப்பதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அதாவது பாதுகாப்பதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவை சமையல் எரிவாயுவாக பயன்படுத்துவது பெண்களை விறகு சேகரிக்கும் கடின உழைப்பிலிருந்து விடுவிக்கிறது, சமைக்கும் நேரத்தை குறைக்கிறது மற்றும் காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்கிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தை அமல்படுத்தியதன் விளைவாக நாட்டில் திரவ பெட்ரோலிய எரிவாயு இணைப்பு ஏப்ரல் 2016 62% தற்போது கிட்டத்தட்ட செறிவூட்டப்பட்ட நிலைக்கு முன்னேறியுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டம் பிரதமரால் 1/5/2016 அன்று தொடங்கப்பட்டது. 5 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது என மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.